அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நிறை அழிதல், குறள் எண் 1257. நாணன ஒன்றோ அறியலம் காமத்தால் பேணியார் பெற்ப செய்யின். என்னிடம் காதல் பேணியவரிடம் அவர் விரும்பியதை காமத்தால் செய்யும் போது வெட்கமென்ற ஒன்றை நான் அறியவில்லை. I don't understand the one called as shyness when I do acts out of lust to the likings of my lover. என் துழிப்பா, காதல் கொண்டவர் விருப்பப்படி காமத்தில் நடக்கையிலே வெட்கமென ஒன்று நான் அறியலையே. காதல் கொண்டவர் விருப்பப்படி காமத்தில் நடக்கையிலே வெட்கமென ஒன்று நான் அறியலையே. இதற்கு கவிப்பேரரசு அவர்களுடைய உரை. காமத்தால் நம்மால் விரும்பப்பட்ட அனைத்தையும் காதலர் விரும்பி செய்கிறார். எப்படி ஊடுவது? இப்படியான பொழுதுகள் நான் என்ற ஒன்றையும் நான் என்ற இன்னொன்றையும் மறந்தே விடுகிறேன் என்று சொல்கிறார். நான் என்ற தன்முனைப்பும் மறந்துடுறேன், நான் என்ற வெட்கத்தையும் மறந்துடுறேன். ஏன்னா காதலர் அப்படிப்பட்ட ஒரு பணிவிடையை காதலின் போது, காமத்தின் போது செய்கிறார். நானும் அதை செய்கிறேன் அப்படிங்கறதா அதனுடைய பொருள். ஏன்னா தலைவன் தலைவி இருக்கும் பொழுது அவர்களுக்குள் நிறைய கொஞ்சல்கள் இருக்கும். டேய் வாடா, மாடு எருமை, இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள இருக்கும். வெளியில அப்படி பேசிக்க முடியாது. இப்பெல்லாம் இந்த காலத்து தம்பதியெல்லாம் வெளியிலும் பேசிக்கிறாங்க, பொது இடங்களையும் பேசிக்கிறாங்க. டே இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கணவனை பார்த்து மனைவி கூப்பிடுறா. இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி கிட்ட போறாரு. அதெல்லாம் அந்த காலத்துல அப்படி இருக்கும். பார்த்தாவே பொது மனைவி கூட போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க, மரியாதையா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா தனிமையில் இருக்கும்போது தலைவனும் தலைவியும் அவங்களுக்குள்ள நிறைய கொஞ்சிக்குவாங்க, நிறைய பேசிக்குவாங்க, நிறைய சண்டை போட்டுக்குவாங்க. அவங்க ஒருவருடைய விருப்பப்படி ஒருவர் நடந்து கொள்வார்கள். இது ஏன் செய்யறாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த வெட்கம் போயிடுது. நீங்க இந்த படம் ஒண்ணு வந்திருக்கு, வியட்நாம் வீடுன்னு சொல்லிட்டு. அதுல பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜான்னு அற்புதமான பாடல் இருக்கும். அந்த பாடல் வரும்போது பாருங்க, முதலிரவுல பத்மினியும் சிவாஜி கணேசனும் அந்த பத்மினி என்னமா வைக்கப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பெண் வைக்கப்பட்டு பாக்குறது ரொம்ப சிரமம். மறக்காம பாத்துருங்க. அந்த மாதிரியான வெட்கம் பெண்ணுக்கு இயல்பாகவே இருக்கும். இப்பெல்லாம் ஆணுக்கே நிறைய இருக்குது, பெண்ணுக்கு குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அது கலிகாலம். ஆனா அந்த காலத்தில் பெண்களுக்கு மிக அதிக வெட்கம் இருக்கும். அது ஒரு அடிப்படையான பெண்மை குணம் அது என்று சொல்லப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பெண்மை குணம் பெண்ணை விட்டு போய்விடுகிறது எப்பொழுது தன் மனதுக்கு பிடித்த காதலனுடன், கணவனுடன், தலைவனுடன் காமத்தில் ஈடுபடும் பொழுது. அப்படிங்கறதா இது தலைவி சொல்லக்கூடிய ஒரு கருப்பொருளா எடுத்துக்கிறேன். கவிப்பேரரசு அவர்கள் சொல்லும் பொழுது என்னன்னா, தலைவன் என்னை ஆட்டுவிக்கிறான், நான் ஆடுகிறேன் என்றும் சொல்கிறார். அதுவும் சரி. ஆனால் அவன் ஆட்டத்திற்கு இணங்க நான் ஆடும் பொழுது என்னுடைய வெட்கம் என்னை விட்டு போய்விடுகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பொருள் தான் இந்த குறளுக்கு. இதுக்கு ஒரு பாடல், இது கவிப்பேரரசு அவர்கள் எழுதிய பாடல். கட்டும் மாடை என் காதலன் கண்டதும் அழுவியதே, வெட்கத்தாழ்பாள் அது வேந்தனை கண்டதும் விலகியதே, ரத்தத்தாமரை முத்தம் கேட்குது வா என் வாழ்வே வா, தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு அருகில் வந்தார், ரெண்டு புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி நின்றாள், சின்ன கலைவாணி நீ வண்ண சிலைமேனி, அது மஞ்சம் தனில் மாறன் தலை வைக்கும் இன்பத் தலகாணி, ஆசை தலைவன் நீ நான் அடிமை மகராணி, மங்கை வலங்கம் எங்கும் பூசணி தான் மருதாணி, பிறக்காத பூக்கள் வெடித்தாக வேண்டும், தென்பாண்டி தென்றல் திறந்தாக வேண்டும், என்ன சம்மதமா இன்னும் தாமதமா, தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு அருகில் வந்தான், ரெண்டு புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி நின்றாள் என்று தேவாவுடைய இசையில் KJ யேசுதாசும் சித்ராவும் பாடி ரஜினிகாந்தும் நக்மாவும் நடித்திருப்பார்கள். அந்த பாஷா படம் வெற்றி பெற்றதற்கு அந்த கதை, ரஜினியினுடைய ஸ்டைலான நடிப்பு, அவர் போடும் சண்டை, அவருடைய முகபாவங்கள், பாடல்கள், அந்த பாடலின் வரிகள், இதெல்லாமே மிகச்சிறப்பாக அமைந்ததாங்க காரணம். இப்ப கூட வெளிவந்த அந்த படம் மிக சிறப்பாக ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டுல ரஜினிகாந்த் ஒரு நடை நடப்பார், அதுதான் சிங்க நடை. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க, அந்த சிங்க நடை உங்களுக்கு நிச்சயமா தெரியும். இதுல இந்த குறள், இந்த பாடலை எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, கவிஞர் நெல்லை ஜெயந்தா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னுடைய நண்பர். அவருடைய இளவல் தம்பி முனைவர் சங்கர சரவணன், அவரும் எனக்கு நெருங்கிய நண்பர்.
அவர் தமிழ்நாடு குடிமைப்பணி பயிற்சி பள்ளியினுடைய முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். திருக்குறள் மிகப்பெரிய ஆர்வலர், இலக்கியத்தில் மிகப்பெரிய ஆர்வலர், கவிப்பேரரசு மேல் என்னை போல் மிக மிக அதிக காதல் கொண்டவர். சிவகுமார் ஐயா மேலும் தான். அவரு அந்த கோடாரி திருக்குறள் முதல் குறள் சொன்னப்போ அவர் சொன்னாரு, வெட்கத்தாழ்பால் விலகியதே என்று கவிப்பேரரசு எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது அந்த முதல் குறள்ல, இந்த அத்தியாயத்தில் முதல் குறள்ல வந்த அந்த கதவை வெட்கத்தாழ்பாளையும் கோடாலி காமக்கோடாரி உடைக்குது அப்படிங்கிற அந்த பொருள் சொல்லும் பொழுது அந்த பாடல் எனக்கு அப்ப நினைவுக்கு வரல, இவர் சொன்னதுக்கு அப்புறம் நினைவுக்கு வந்தது. அதனாலதான் அந்த பாடல் எடுத்து இந்த குறளுக்கு நான் அளிக்கிறேன். மீண்டும் குறள். நான் என ஒன்றோ அறியலம் காமத்தால் பேணியார் பெற்ப செய்யின். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினேத்திராலயம், சேலம் கலக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வா யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.